பண்டிகை காலத்தையொட்டி உயரத் தொடங்கியது தங்கம் விலை. சென்னையில் மீண்டும் 75,000 தாண்டியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். உத்தரப்பிரதேசத்தில் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் கங்கை நதி. ஆற்றில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கரையோரத்தில் நிறுத்தப்பட்ட படகுகள். ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளத்தால் முடங்கியது இயல்பு வாழ்க்கை. வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 உயர்வு. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் யமுனா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர குடியிருப்புகளை மூழ்கியபடி தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் வெளியேற்றம். மும்பை பல்காரில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து 2 உயிரிழப்பு. இடிபாடுகளில் இருந்து 9 பேர் காயங்களுடன் மீட்பு. மேலும் சிலரை தேடும் பணிகள் தீவிரம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்தது. ஜவுளி, காலணிகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவையின் ஏற்றுமதி முடங்கும் அபாயம். அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளுக்கு இந்தியா அடிபணியாது என பிரதமர் மோடி கருத்து. எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்தியா அதிகரித்துக் கொள்ளும் எனவும் திட்டவட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் 4.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம். மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்திய ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை 4 முறை பிரதமர் மோடி நிராகரித்ததாக தகவல். இரு நாடுகளிடையே வர்த்தக மோதல் நிலவும் நிலையில் ஜெர்மனி ஊடகம் வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி. தமிழகத்தின் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்வதில் நீடிக்கிறது தாமதம். நிர்வாக பிரிவில் உள்ள வெங்கடராமன் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் பீகார் புறப்பட்டு சென்றார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ராகுல் காந்தி நடத்தும் வாக்குரிமை பேரணியில் சற்று நேரத்தில் பங்கேற்கிறார். தாவேக தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் உள்ளிட்டோர் மீது பெரம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு. மதுரையில் நடந்த மாநாட்டில் தொண்டரை கீழே தள்ளிவிட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் என்ற பெயரில் மெகா முறைகேட்டுக்கு வழிவகுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நில வகைப்பாடு மாற்றங்களால் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என புகார்.
அதிமுகவுக்காக மட்டுமே வாக்கு கேட்பேன் என ஓ பன்னீர்செல்வம் உறுதி. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன். RSS கருத்தை அதிமுக கேட்டால் அது வரவேற்கத்தக்கது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. தாவேக தலைவர் விஜய் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து. கடந்த ஆண்டு வாழ்த்து தெரிவிக்காத நிலையில் இந்த ஆண்டு வாழ்த்து தெரிவித்து பதிவு. தமிழக கோயில்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா. மணக்குள விநாயகர் கோயில், பிள்ளையார்பட்டி கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் விதவிதமான வடிவில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள். காஞ்சிபுரம் சிங்க விநாயகர் கோயிலில் ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு அலங்காரம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களைகட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலை ஒரு கட்டு 7000 ரூபாயாக அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் ஒரு வாழை இலை 50 ரூபாய்க்கு விற்பனை. IPL கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் அஸ்வின் ஓய்வு. மற்ற நாடுகளில் நடைபெறும் லீக் தொடர்களில் விளையாட உள்ளதாக அறிவிப்பு. கடை பில் கவுண்டரில் வாடிக்கையாளரிடம் மொபைல் எண்ணை சத்தமாக கேட்பது சட்டப்படி குற்றம். புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தால் சில்லறை வணிகர்களுக்கு சிக்கல். கேரள மதுபான விடுதியில் ஏற்பட்ட மோதலை அடுத்து IT ஊழியர் கடத்தப்பட்ட விவகாரம். நடிகை லட்சுமி மேனனிடம் விசாரணை நடத்த காவல்துறை முடிவு.